Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து கம்பு சேமியா பிரியாணி. அது என்னடா கம்பு சேமியா பிரியாணின்னு யோசிக்கிறீங்களா? கம்பு சேமியாவை நம்ம பிரியாணி ஸ்டைல்ல பண்ண போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனில் சேமியா, அனில் pearl millet vermicelli கம்பு சேமியா, இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வாட்டர்ல வந்து நல்லா டிப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது, இதை 2 minutes தான் டிப் பண்ணோம். கூட வந்து நீங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கல்லுப்பு ஆட் பண்றது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த சேமியா கூட ஆட் பண்ணும்போது. இப்போ அடுத்தது இந்த கம்பு சேமியா பிரியாணி செய்வதற்கு தேவையான வெஜிடபிள்ஸ் குடமிளகா, கேரட், அதுக்கப்புறமா டொமேட்டோ, வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா. இப்போ வந்து அந்த சேமியா வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெர்மிசெல்லி, அதை வந்து அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ண போறோம். மறுபடியும் சொல்றேன், ஸ்டீம் குக்கு, ப்ரெஷர் குக் கிடையாது. ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ப்ரெஷர் குக்கர். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க, நல்லா வியூஸ் போகுது, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 20 minutes, ஒரு 15 minutes வச்சா போதும். ஆக்சுவலா ஒரு 15 minutes வச்ச பிறகு ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து டீப் பேன், அதாவது இலிப் செட்டி கடாய்க்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுத்தது வந்து தேவையான அளவு சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் போறோம். இந்த சீரகம் நல்லா பொடிச்சு வரட்டுங்க, நல்லா வெடிச்சு வரட்டும். அடுத்தது வெங்காயம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். யூஸ்வலா நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு போடக்கூடிய அத்தனை வெஜிடபிள்ஸும் இதுல போடுறோம். எக்ஸப்ட் தட் இதுல வந்து ரைஸுக்கு பதிலாக சேமியா. அடுத்தது 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரே 1 ஸ்பூன் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா, இந்த மாதிரி நீட்டமா அப்படியே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. அடுத்தது மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு ஆட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ கொஞ்ச நேரம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேரட், அடுத்தது வந்து குடமிளகா, ஒன்னொன்னா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. ஸ்டிர் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆனவங்க. ஒரு 10 minutes வச்ச பிறகு நீங்க அதை ஓபன் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கம்பு சேமியா செய்வதற்கு தேவையான அந்த பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கு அடுத்தது வந்து சில்லி பவுடர் தேவையான அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து தனியா தூள், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இப்போ இன்னொன்று மிக முக்கியமான இன்கிரீடியன்ட், நான் முதல்ல சொன்னது வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி செய்யறோம் இல்லையா, நம்ம வந்து கம்பு சேமியா பிரியாணி செய்யறோம். ஸோ நீங்க வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா நிறைய கம்பெனிஸோடு வருது. கிச்சன் கிங் வருது, சக்தி மசாலா அந்த கம்பெனியோடு வருது, ஆச்சியோடு வருது, எது வேணா ஆட் பண்ணுங்க. ஸோ பாருங்க நல்லா ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, ஸ்டிர் பண்ணுங்க. நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா அதோ இதுதான் சேமியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸ்டீம் குக் பண்ணிய பிறகு அது நல்லா வெந்துருச்சு பாருங்க. அதை வந்து இதுல ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் குக் ஆயிடுச்சு, சேமியாவும் குக் ஆயிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெஜிடபிள்ல இருக்கிற அந்த ஃபிளேவர், அந்த பொடிகள்ல இருந்து வரக்கூடிய ஃபிளேவர் எல்லாம் இந்த சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதனால கண்டிப்பா ஒரு மினிமம் வந்து ஒரு 60 seconds ஆகுது நல்லா வந்து ஸ்டிர் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் வரும் பாருங்க. நீங்க யூஸ்வலா சாப்பிடுற வெஜ் பிரியாணி, அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்யற பிரியாணி, அதே கலர்ல நீங்க வந்து சேமியா பிரியாணி பார்க்க போறீங்க. க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கா வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய கம்பு சேமியா பிரியாணி. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.